ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பன்னீர் கிரேவி தான் செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: உப்பு, கசூரி மெத்தி, 2 ஆனியன், 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பூண்டு, இஞ்சி எடுத்துக்கோங்க, ஊற வச்ச முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பன்னீர் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 கப் ஆயில். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னா ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆகுங்க. வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. வதக்கின வெஜிடபிள்ஸை பிளேட்டில் மாற்றி கூல் பண்ணிப்போம். கூல் பண்ண வெஜிடபிள்ஸையும் ஊற வச்ச முந்திரி பருப்பையும் ரெண்டுமே ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நல்லா கலருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கிரேவி பாயில் ஆனோன்னே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலருங்க. நல்லா கலரிட்டு கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ் பாயில் ஆகுங்க வைங்க. தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட போடலாம் பன்னீரை. இப்போ சேர்த்துக்கியாச்சு. இப்போ நல்லா கலரி ஊற போகிறோம். 2 மினிட்ஸ் கலரி விட்டோன்னே நல்லா கலருங்க. பாயில் ஆகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் மினிட் பாயில் ஆகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.